வெல்கம் டு ஐடாமேக்ஸ். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 5.4ல 6th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ 6, -2 அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 6, 7 அண்ட் 2, -3. இப்போ நம்ம லைன் ஜாயினிங் த பாயிண்ட் 6, 7 அண்ட் 2, -3க்கு இந்த ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். அடுத்த பாசிங் த்ரூ த பாயிண்ட் 6, -2 டு த லைன் ஜாயினிங். இந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு தான் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் 6, 7 2, இந்த 6, 7க்கும் 2, லைன் ஜாயினிங்க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் m = 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. இந்த கொடுத்துருக்க பாயிண்டில் இது x1 y1 and this one is x2 y2 எடுத்துக்கிறோம். அப்போ y2 is -3 - y1 is 7 by x2 is 2 - x1 is 6. இப்போ ரெண்டும் சேம் சைனாக இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். இப்போ -10 by இது சப்ராக்ட் பண்ணணும். பிகர் நம்பர் சைன் போடணும். 6ல் 2 போச்சுன்னா 4 -4. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 2 டேபிளால் நம்ம எடுக்கலாம். 5 2s are 10, 2 2s are 4. ஸோ 5/2. The slope is 5/2. கிவன் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்லோப் ஆஃப் எனி லைன் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா நம்மளோட லைன் ஜாயினிங் பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ள லைனோட ஸ்லோப் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்போட ரெசிப்ரோக்கல் அண்ட் ஆல்டர்னேட் சைன். இப்போ 5/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதோட ரெசிப்ரோக்கல்னால் 2/5. இது ப்ளஸ் வேல்யூவில் இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் சைன் -2/5. அதை வந்து நம்ம ஃபார்முலாவை பார்த்தா ஸ்லோப் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் லைன் = -1 ஸ்லோப் ஆஃப் த லைன். கிவன் லைனுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்புக்கு ரெசிப்ரோக்கல் தான் பெர்பெண்டிகுலர் லைனோட ஸ்லோப். த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் x1 y1 அண்ட் ஹேவிங் ஸ்லோப் எஸ். அது 1 பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் y - y1 = m × x - x1. ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இதுதான். y - y1 = m × x - x1. பாசிங் த்ரூ த பாயிண்ட் கிவன் சம்மில் கொடுத்துருக்காங்க 6, -2. நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்புக்கு பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் அப்படிங்கிறப்ப -2/5. இது m வேல்யூ, இது x1 y1. இந்த கொடுத்துருக்க பாசிங் த்ரூ பாயிண்ட் x1 y1, இந்த பெர்பெண்டிகுலர் லைன் ஸ்லோப் வந்து m வேல்யூ -2/5. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y - y1 is -2 = m is -2/5 x - x1 is 6. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ y + 2 = -2/5 × x - 6. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 5 × y + 2 = -2 × x - 6. 5 இன்சைட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × y 5y + 5 2s are 10 = -2 × x - 2x -× +2 6 are 12. இப்போ எல்லா டேர்ம்ஸையும் ஒரே பக்கம் கொண்டு வரோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம். -2x இந்த சைடு வந்தால் +2x, +12 இந்த சைடு வந்தால் -12. ஸோ ஆர்டர் படி எழுதலாம். 2x + 5y + 10 - 12. இது ரெண்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 12 - 10 is -2. பிகர் நம்ம சைன் போடுறோம். ஸோ 2x + 5y - 2 = 0. This is the required equation perpendicular to the given line. Thank you, children.